இப்போ நான் அப்பாவுக்கு வேலை கொடுத்தேன், பையனுக்கு வேலை கொடுத்தேன், அடுத்து பேரனுக்கும் வேலை கொடுப்பேன். இனிமேட்டும் இதை செய்வீங்களா? இப்போ யாரும் உங்களை வேலைக்கு தேடி இப்போ வந்து இந்த பப்ளிஷ் ஆகுது இந்த நிகழ்ச்சி. ஆமாம், நிறைய பேர் வராங்க. ஒரு சேர வேலை வாய்ப்பு. இது அருமையான கேள்வி. இது இங்கே தான் என்னால் வந்து என்னுடைய சக்திக்கும் தாண்டி சில என்னால் செய்ய முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. எப்படின்னா, இதை கேள்விப்பட்டு இதை முதல்ல நம்ப மறுக்கிறவங்க அப்புறம் விரும்பி வராங்க. பட்டு நாங்கள் இது இந்தியா இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ணுறது சவுதி அரேபியா. அங்கே வந்து அரசாங்க சட்டத்திட்டங்கள் நிறையா இருக்குது. எங்களுடைய கம்பெனி சட்டத்திட்டங்களை என்னால் திருத்தவோ மாற்றவோ எதை வேணும்னு செய்ய முடியும். ஆனால் அந்த கம்பெனியும் அரசாங்க சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டது. அப்போ என்ன விசா கொடுப்பாங்க, எவ்வளோ விசா கொடுப்பாங்க, எந்த நாட்டுக்கு கொடுப்பாங்கங்கிறதுலாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ என்னால் இயலவில்லை என்று நான் இயங்குவதும் உண்டு. ஆனால் மக்கள் வந்து சாரையாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம், தயங்கி முன்பு போனவர் இப்போ வந்து அவருடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை வருது. ஐயா, இப்போ நீங்கள் மக்களுக்கு ஒரு கருத்தாக நீங்கள் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அனுபவத்தை வச்சு ஒரு கருத்தாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கடைபிடித்தது அதான். நீங்கள் ஒரு முதலாளி, அது எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனாலும் சரி தான், ஒரு முதலாளிக்கு நீங்கள் வேலை செய்ய போனீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபா சம்பளம் வாங்கினா குறைஞ்சபட்சம் அந்த முதலாளி ஒரு 100 ரூபா உங்களால் பலனடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் வச்சுக்கணும்.